Dear students, I am Tajuddin. Now you are watching 3D Max Academy YouTube channel. Now I am going to teach Standard 12, second chapter complex number, page number 60 to 62. Exercise 2.4 concepts. The heading is conjugate of complex numbers. The conjugate word is very important in complex number. What is meaning of conjugate? Here z equal to x plus iy, one complex number, z bar, the symbol is called bar. That bar means conjugate. Conjugate of z means, instead of conjugate word you have to use z bar. Z bar means conjugate of z. How to write in mathematically? Z bar. Z bar means conjugate of z. Conjugate of z means you have to just change the sign before I. That's all. Very easy concept. So here x plus iy, what is conjugate? X minus iy, because before I is here plus, therefore I am changing the sign, instead of plus here minus. So plus irundha minus nu maathunga, minus irundha plus nu maathunga, edukku munnadi I ku munnadi. இந்த ஒரு விஷயம் போதும் கான்ஜுகேட் எடுக்கிறதுக்கு. நீங்கள் லோயர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க இந்த விஷயத்தை. பார்த்தீங்கன்னா 1/√2 + √3 இதோட கான்ஜுகேட்னா இன் பிட்வீனில் நெகட்டிவ் சைனை மாற்றி கான்ஜுகேட் எடுத்து மேலே இங்கேயும் மல்டிபிள் பண்ணுற மாதிரி சம்ஸ் படிச்சிருக்கலாம். இதான் கான்ஜுகேட்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஸோ இதே மெத்தட் தான், பட் இங்கே ஞாபகம் இங்கே இன் பிட்வீன்னு சொல்கிறதுக்கு பொதுவாக இங்கே பிஃபோர் ஐன்னு சொல்லணும். ஸோ ஐக்கு முன்னாடி இருக்கிற சைனை சேஞ்ச் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர், இப்போ டேரெக்டாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தே ஒர்க் அவுட் பண்ணுவோமே. 2 + 3iங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை என்ன பண்ணால் கான்ஜுகேட் எடுத்தா z1 ஈக்குவல் டு திஸ் ஒன். z1 பார் ஈக்குவல் டு வாட்? வெரி சிம்பிள், 2 - 3i. ஐக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, மைனஸ்னு மாற்ற முடிஞ்சு. z2 ஈக்குவல் டு -1 - 2i இருக்குது. ஸோ வாட் இஸ் z2 பார் மீன்ஸ் -1 எந்த சேஞ்சும் பண்ணிடக்கூடாது. இந்த ரியல் பார்ட்டை எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. இமேஜினரி பார்ட்டில் இருக்கிற சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுவோம். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். ஸோ -1 ஹியர் +2i. வெரி சிம்பிள் கான்ஜுகேட் அப்படிங்கிறது. இதுதான் கான்ஜுகேட். பட் இது வந்து ரியல் நம்பர். அப்போ ரியல் நம்பர்ஸ் இருந்தால், ரியல் நம்பர்ஸ் ஆல்சோ காம்ப்ளெக்ஸ் நம்பர், பட் எக்ஸாக்டாக அதோட நேம், ஸ்பெசிஃபிக் நேம் வந்து ரியல் நம்பர். எக்ஸாக்டாக ரியல் நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா அதோட கான்ஜுகேட் என்னென்னு சொன்னால் 5 நம்ம 5ன்னு சொல்லலாம், ஆர் 5 காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட் பிரகாரம் என்ன சொல்லுவோம்? 5 + i0ன்னு சொல்லுவோம். ஸோ 5 + i0உடைய z3 பார் போட்டிங்கன்னா 5 - i0. ஆனால் மீனிங்லெஸ் இது. எதுக்கு இங்கே ப்ளஸ் i0 போடணும்? 0 × i அண்ட் ஆன்சர் வாட்? எகெயின் 0. 0 + 5, 5 தான் ஆன்சர். ஸோ நீங்கள் 5ன்னு இங்கே ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிடலாம். அதே தான் இங்கேயும் 5 - இது ஹோல் த ஆன்சர் 0. தேர்ஃபோர் யூ ஹாவ் டு ரிமெம்பர் z3 இஸ் ரியல் நம்பர். z3 ரியல் நம்பர்னா z3 பாரும் என்னவாக இருக்கும்? ரியல் நம்பராக தான் இருக்கும். சேம் நம்பராக தான் இருக்கும். எந்த சேஞ்சும் நடக்காது. ஸோ ரியல் நம்பருடைய கான்ஜுகேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அதில் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இது தான். என்ன அப்படின்னு சொன்னால் z இஸ் ரியல்னு சொன்னால், z இஸ் ரியல் அப்படின்னு சொன்னால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் 8th ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறேன். 8th ப்ராப்பர்ட்டி, z இஸ் ரியல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் z ஈக்குவல் டு z பார்னு கொடுத்துருப்பாங்க. இது கரெக்டாக? ஆமாம். z2 z பாரும் இன்ஸ்டெட் ஆஃப் z இங்கே z3யும் z3 பாரும் ஈக்குவலாக இருக்குது. ஏன் ஈக்குவலாக இருக்குது? ஏன்னா z இஸ் என்னவாக இருக்குது? ரியலாக இருக்குது. z இஸ் ரியல்னா z2 z பார் கம்பல்சரி ஈக்குவலாக இருக்கும். சரி, இப்போ z2 z பார் ஈக்குவலாக இருந்தால் z என்னவாக இருக்குன்னா ரியலாக இருக்கும். ஸோ ரெண்டுமே இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா இப்படி இருந்தால் இப்படி, இப்படி இருந்தால் இப்படின்னு மீனிங். தேர்ஃபோர் z ரியலாக இருந்தால், zங்கிற நம்பர் ரியலாக இருந்தால் z2 z பாரும் ஈக்குவலாக தான் இருக்கும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அது மாதிரி z2 z பாரும் ஈக்குவலாக இருந்தால், இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் zங்கிறது கம்பல்சரி என்னவாக தான் இருக்கும்? ரியல் நம்பராக தான் இருக்கும். பட் இது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. ஏன்னா இது ரெண்டு என்ன கிடையாது? ரியல் கிடையாது. பட் இது ரெண்டு ஈக்குவல், ஏன்னா இது ரியல் நம்பர். ஸோ இந்த 8th ப்ராப்பர்ட்டியோட கான்செப்ட் இவ்வளோ தான். இதுவே பார்த்தீங்கன்னா -4க்கு அப்போ என்ன ஆன்சர்? z4. -4க்கு என்ன ஆன்சர்? z4 பார் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் -4 தான். ஏன்னா இது ரியல் நம்பர். 0க்கு 0வே தான். ஸோ ரியல் நம்பர் கொடுத்துட்டு கான்ஜுகேட்டடானா டைரெக்டாக 1 மார்க்கில் ஆன்சர் எழுதிட்டு போயிடலாம். இந்த ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. 8th ப்ராப்பர்ட்டி முடிஞ்சு. இதே மாதிரி 9th இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாம் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், வேறு ஏதாச்சும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கலாமே. அது பியூர்லி இமேஜினரியாக இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர். இங்கே z2 முடிச்சுக்காட்டி மறுபடியும் அகைன் z3 4iன்னு இருக்குது.
Now what is Z3 bar? Minus 4i. You know very well because I involve ஆகிருந்தாவே ஐக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குனால மைனஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 8th ப்ராப்பர்ட்டி 9th ப்ராப்பர்ட்டி ஒன்று கொடுத்துருப்பாங்க புக்கில். என்ன கொடுத்துருப்பாங்கன்னா Z is purely imaginary. Z is purely imaginary. Properties 10 property explain பண்ண போகிறேன். இதில் 8th and 9th மட்டும் இப்போ பார்ப்போம். Z is purely imaginary. If and only if. If and only if னு கொடுத்துட்டு Z equal to minus Z bar னு கொடுத்துருப்பாங்க. Z equal to minus Z bar னு கொடுத்துருப்பாங்க. ஆமாம், இது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. இது நான் சப்போஸ் நீங்கள் ஜெட்டுன்னு இமேஜின் பண்ணிக்கிட்டா Z to Z bar ஈக்குவலாக கிடையாது. 4i வேறு மைனஸ் 4i ரெண்டு நாட் ஈக்குவல். ஆனால் எது ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னா Z to மைனஸ் Z பாரும். நான் இங்கே மைனஸ் Z பார் கண்டுபிடிச்சி பார்க்க போகிறேன். என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி பாருங்கள். வாட் இஸ் மைனஸ் Z பார்? மைனஸ் Z பார் ஈக்குவல் டு, ஸோ இங்கே நான் மைனஸ் போட்டால் இங்கேயும் மைனஸால் மல்டிபிள் பண்ணேன். ஆன்சர் 4i. ஸோ Z to மைனஸ் Z பாரும் ஈக்குவலாக இருக்கும். எப்போ Zங்கிறது பியூர்லி இமேஜினரியாக இருந்தால். ஸோ Z is purely imaginary-னா Z to Z minus Z பாரும் ஈக்குவலாக இருக்கும். Z to minus Z பாரும் minus Z பாரும் ஈக்குவலாக இருந்தால் Z is purely imaginary-யாக இருக்கும். இஃப் அண்ட் ஒன்லினா இப்படி இருந்தால் இப்படி இருந்தால் இப்படின்னு சொல்லிக்கலாம். இதை யூஸ் பண்ணி சம்ஸில் சம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ அப்போ இது தேவைப்படும். சில இடத்துல நம்ம Z equal to Z barனு ப்ரூவ் பண்ணிவிட்டு ஸோ therefore Z is real சொல்லிடுவோம். Z equal to minus Z barனு ப்ரூவ் பண்ணிவிட்டு therefore Z is purely imaginary சொல்லி ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இது தேவைப்படும். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்ப ஈஸி தான். ஸோ Z purely imaginary-யாக இருந்தால் எது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்? Z to minus Z bar ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் எங்கேயாச்சும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் Z equal to minus Z barனா கம்பல்சரி Z என்னவா தான் இருந்தால் இது பாசிபிள். Z is purely imaginary இருந்தால் தான் பாசிபிள். ஸோ திஸ் இஸ் 2 ப்ராப்பர்ட்டி, 8th and 9th. 10th ப்ராப்பர்ட்டி பார்த்துலாமே கையோட. 10th ப்ராப்பர்ட்டி Z double bar equal to Z. ஆமாம், இப்போ நான் இங்கே Z1 எடுத்துக்கிறோம். Z1 பார் இருக்குது. Z1 பாருக்கு எகெயின் பார். Z1 பாருக்கு மறுபடியும் காஞ்சிகேட் எடுத்தால் மறுபடியும் அதே ரூல் யூஸ் பண்ணணும். ஐக்கு முன்னாடி சைனை மாற்றணும். therefore 2 plus 3i which is equal to what? Z1. so Z1 double bar equal to Z1. therefore Z double bar equal to Z. இங்கே 1 யூஸ் பண்ணால் 1, 2 யூஸ் பண்ண 2, அவ்வளோதான். ஸோ எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் டபுள் பார் போட்டால் ஆன்சர் எகெயின் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரே கிடச்சிருங்கிறது 10th ப்ராப்பர்ட்டி. ஸோ ரிமைனிங் ப்ராப்பர்ட்டி ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காஞ்சிகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 2 plus 3i எடுத்துக்கிட்டோம். எக்ஸ் ரியல் பார்ட்டில் 2, இமேஜினரி பார்ட்டில் 3. தேர்ஃபோர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. அது ஏரோ மார்க் வெக்டர் டயக்ராம் யூஸ் பண்ணி ஆரிஜினல் யூஸ் பண்ணி ஆரிஜினல் வந்து வெக்டரை ரெப்ரசென்ட் பண்ணால் திஸ் இஸ் கால்டு Z. வேர் இஸ் Z பார்? Z பார் எங்கே இருக்கும்? ஜாமெட்ரிக்கலாக Z பார் எங்கே வரும்னா இதில் இதோடைய ரிஃப்ளெக்ஷன் மிரர் ரிஃப்ளெக்ஷனாக இங்கே இருக்கும். இதை நான் இங்கே இந்த இடத்துல மிரர் இருக்குன்னு இமேஜின் பண்ணிங்கன்னா அதோட மிரர் ரிஃப்ளெக்ஷன் இங்கே வரும். ஸோ இதோடைய மிரர் ரிஃப்ளெக்ஷன் எங்கே இருக்கோ அந்த பிளேஸில் எக்ஸாக்டாக, ஏன்னா இது 2 minus 3i தான் Z பார். Z பார் கரெக்டாக இங்கே வரும். மிரர் ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு இங்கே என்ன ஆக்சஸ் இருக்குன்னா ரியல் ஆக்சஸ். வித் ரெஸ்பெக்ட் டு ரியல் ஆக்சஸ். இது ஒரு 1 மார்க்லையும் கூட கேட்கலாம். ரியல் ஆக்சஸை பொறுத்து மிரர் இமேஜாக தான் என்ன இருக்குன்னா காஞ்சிகேட் இருக்கும். இதுவே Z இங்கே இருக்குன்னா மைனஸ் Z எங்கே இருக்கும்? அதாவது ஜஸ்ட்டு இன்வர்ஸ் அடிட்டிவ் இன்வர்ஸ்னு சொல்லுவாங்க. இல்லை மைனஸ் Z எங்கே இருக்குன்னு சொன்னால் ஆக்சுவலாக வாட் இஸ் மைனஸ் Z? -2 -3i. -2 x வேல்யூ -2 ரியல் பார்ட் -2 இமேஜின் வேல்யூ -3னா கரெக்டாக இங்கே இருக்கும். இதோடைய ஆப்போசிட்டில் இருக்கும் -Z. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் Z இருந்தால் -Z எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு கேட்டால் 3rd குவாட்ரண்ட் நீங்கள் ஆன்சர் சொல்லணும். -Z கரெக்டாக இங்கே இருக்கும். டேரெக்டாக ஆப்போசிட். Z ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் இருந்தால் Z பார் எங்கே இருக்குன்னு சொல்லி கொஷின் கேட்டால் அது 4th குவாட்ரண்ட். Z ஃபஸ்ட் குவாட்ரண்ட் சொன்னால் Z பார் எந்த குவாட்ரண்ட்னா 4th குவாட்ரண்ட் சொல்லணும். இதுவே Z ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் மைனஸ் Z பார் எந்த குவாட்ரண்ட் சொல்லி கேட்பாங்க கொஸ்டின் 1 மார்க்கில் எல்லாம். ஸோ Z ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னா Z பார் 4th குவாட்ரண்ட் மைனஸ் Z பார்னா இதுக்கு நெகட்டிவ் கண்டிக்கும் போது இது வந்து எங்கே அதுக்கு ஆப்போசிட்டாக போய் அது செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ ஆன்சர் செகண்ட் குவாட்ரண்ட் நீங்கள் சொல்லணும். ஸோ இதுக்கெல்லாம் 1 மார்க்கில் யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் மெமரி பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தான். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துகிட்டு அந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை சம் பண்ணிவிட்டு காஞ்சிகேட் எடுத்தால் என்ன ஆன்சர்? காஞ்சிகேட் எடுத்துகிட்டு தனித்தனியாக இண்டிவிஜுவலாக காஞ்சிகேட் எடுத்துகிட்டு சம் பண்ணால் என்ன ஆன்சர்னால் போத் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி.
செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. தேர்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவிஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஏதாச்சும் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறோம், அதை வந்து இப்படி நம்ம பண்ணி பார்க்குற ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போமே. ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி z1 in plus z2 the whole bar which is always equal to z1 bar plus z2 bar. இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் தேவையில்லை, நம்ம சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தாவே புரிஞ்சிடும். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை சம் பண்ணிவிட்டு காஞ்சிகேட் எடுக்கிறது ஒன்று தான், தனித்தனியாக காஞ்சிகேட் எடுத்து சம் பண்ணுறது ஒன்று தான். உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேணும்னா வேணால் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன், பெருசு கிடையாது. z1 equal to 1 plus 3i, z2 equal to 2 plus 4iன்னு இருக்குன்னு வச்சுக்கலாமே. வாட் இஸ் z1 plus z2? LHS சைடில் z1 ப்ளஸ்னால் ஆட் பண்ணால் 1 plus 2 3 plus 4 7. இதோட காஞ்சிகேட் என்ன ஆன்சர்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் z1 plus z2 ஹோல் பார் அவட ஆன்சர். இதோட காஞ்சிகேட் 3 minus 7i. இந்த ஆன்சரும் எது ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா z1 பாரையும் z2 பாரையும் ஆட் பண்ணுறது. வாட் இஸ் z1 பார்? இதோட பார், தட் இஸ் 1 minus 3i plus z2 bar, that is 2 minus 4i, which is equal to 1 plus 2 3 minus 3i minus 4i minus 7i. ஸோ both are equalனு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கா சார்னா கிடையாது, இன்ஃபினிட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதே மாதிரி z1 z2 z3 z4 z5 வந்தாலும் இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கலான்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துங்க. ஸோ எத்தனை வேணால் எழுதலாம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி அடிஷனில் எழுதியிருக்க மாதிரி சப்ட்ராக்ஷன் இதே தான், எந்த கான்செப்டில் எந்த ப்ராப்ளம் கிடையாது. செகண்ட் ப்ராப்பர்ட்டி z1 minus z2 the whole bar always equal to z1 bar minus z2 bar, அவ்வளோதான். ஓகே, அதாவது சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கான்ஜுகேட் எடுக்கிறது ஒன்று தான், இண்டிவிஜுவலாக கான்ஜுகேட் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணுறது ஒன்று தான். தேர்ட் ப்ராப்பர்ட்டி மல்டிப்ளிகேஷன் z1 into z2 the whole bar equal to z1 bar into z2 bar, both are equal. மல்டிபிள் பண்ணிவிட்டு கான்ஜுகேட் எடுக்கிறது ஒன்று தான், கான்ஜுகேட் இண்டிவிஜுவலாக எடுத்துகிட்டு மல்டிபிள் பண்ணுறது ஒன்று தான். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் வேணால் நீங்கள் எக்ஸசைசன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி. ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னால் z1 divided by z2 the whole bar which is equal to z1 bar divided by z2 bar where z2 not equal to 0ன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இங்கே 0 வந்துருச்சுன்னா இங்கே 0 வந்துடும், எனிதிங் பை 0 நாட் டிஃபைன். ஸோ ஆன்சர் சொல்ல முடியாத இருக்க இந்த கண்டிஷன் எடுத்துருக்காங்க. 0ங்கிற z2 வந்து 0 மட்டும் இருக்கக்கூடாது, இங்கே இருக்கிற நம்பர் 0 இருக்கக்கூடாது, மீதி எந்த நம்பராக இருந்தாலும் இதான் கண்டிஷன். ஸோ 2 நம்பரை டிவைட் பண்ணிவிட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவைட் பண்ணி கான்ஜுகேட் எடுக்கிறது ஒன்று தான், இண்டிவிஜுவலாக கான்ஜுகேட் எடுத்து டிவைட் பண்ணுறது ஒன்று தான். ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி. ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டி அண்ட் சிக்ஸ்த்து ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பாங்க. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருவோம். இப்போ z equal to x plus iy இருக்குது, z bar equal to x minus iy. நான் இப்போ எதாவது வேண்டி சம் பண்ணுறேன், z plus z bar. இங்கே 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துருக்கோம், இங்கே நான் ஒரே காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட கான்ஜுகேட், இது ரெண்டு கிடைக்கிற ரிலேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இது ரெண்டையும் சம் பண்ண ஆன்சர் என்ன வரும், இது ரெண்டும் கேன்சல் ஆகிரும், 2x வரும். ஸோ ஐ நீட் வாட் இஸ் x, x equal to z plus z bar by 2. ஸோ வாட் இஸ் x மீனிங் ரியல் பார்ட் ஆஃப் z, ரியல் பார்ட் ஆஃப் z தான் xன்னு சொல்லுவோம். ஸோ ரியல் பார்ட் ஆஃப் z equal to z plus z bar by 2ன்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், தட் இஸ் ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டி. ஸோ இதோடைய ப்ரூஃப் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவாக இருக்குன்னா ரியல் பார்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எது இருக்கோ அதான் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்துருவோமே. z equal to இங்கே இருக்கிற ஏதோ இங்கே 1 plus 3iன்னு எடுத்துக்கிறேன். வாட் இஸ் z bar? 1 minus 3i. இப்போ வாட் இஸ் z plus z bar? z plus z bar equal to இது ரெண்டே ஆட் பண்ணால் கேன்சல் ஆகி 2ன்னு கிடைக்கும். வாட் இஸ் z by z bar by 2? z plus z bar by 2 which is equal to 1ன்னு கிடைக்கும். ஏன்னா டிவைட் பை 2 பண்ணால் இங்கே டிவைட் பை 2 ஆன்சர் 1. ஸோ வாட் இஸ் 1? 1 is what? That is real part of z. சப்போஸ் இங்கே 3 இருந்தால் என்ன நடக்கும், இங்கே 2 இருந்தால் என்ன நடக்குன்னு பாருங்கள். இங்கே 4 வரும். ஸோ ஹோல் டிவைட் பை 2 போத் சைட் டிவைட் பை 2 பண்ணால் இங்கே ஆன்சர் 2 வரும்.
ஸோ இங்கே ஆன்சர் என்ன வரும்னா அகைன் ரியல் பார்ட் ஆஃப் ஜெட் தான் கிடைக்கும். ஸோ ரியல் பார்ட் ஆஃப் ஜெட் தான் கிடைக்கும் எப்போனா z + z பார் பை 2 பண்ணிங்கன்னா அப்படிங்கிறது தான் 6th ப்ராப்பர்ட்டி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 5th ப்ராப்பர்ட்டி. தென் 6th ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொன்னால் அதே மாதிரி இமேஜினரி பார்ட் ஆஃப் z = z - z பார் பை 2iன்னு சொல்லியிருப்பாங்க. அதே சார் 2i அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்துருவோம். அதே மாதிரி ஏன்னா இமேஜினரி பார்ட் மட்டும்தான் எனக்கு கிடைக்கணும். இமேஜினரி பார்ட்டுங்கிறது ஒரு நம்பர் மட்டும் தான் கிடைக்கும், ஐ கூட வரக்கூடாது. பட் இங்கே வரும், அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு z - z பார், திஸ் மைனஸ் திஸ்ங்கும்போது இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிடும். திஸ் மைனஸ் திஸ், ஸோ ஹியர் மைனஸ் ஹியர் ப்ளஸ், தேர்ஃபோர் தீஸ் டூ கேன்சல், தீஸ் டூ சம் பண்ண ஆன்சர் 2iy கிடைக்கும். நல்லா ஆரம்பிச்சுங்க, z - z பார் தான் போடணும், போட்டால் ஆன்சர் 2iy. இப்போ எனக்கு 2i இங்கே டிவைடில் கொண்டு வந்துட்டிங்கன்னா z - z பார் ஈக்குவல் டு 2i ஈக்குவல் டு y. y இஸ் வாட்? ரியல் இமேஜினரி பார்ட். ஸோ z - z பார் பை 2i ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் ஆஃப் z. yங்கிறது இமேஜினரி பார்ட் ஆஃப் z. ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் z ஆல்வேஸ் ஈக்குவல் டு z - z பார் பை 2i இருக்கும். இதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் வேணால் அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் 6th ப்ராப்பர்ட்டி முடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட்டு 7th ப்ராப்பர்ட்டி. 7th மட்டும் பார்த்துட்டா முடிஞ்சு. 8th ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி பார்த்தாச்சு, 8, 9, 10. ஸோ 7th ரொம்ப சிம்பிள் தான். 7th ப்ராப்பர்ட்டியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா zn the whole bar equal to z bar the whole n. இந்த n வந்து எலமெண்ட் ஆஃப் இன்டிஜர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இன்டிஜர்ஸ்னால் -1 +1 0 1 2 3 இதெல்லாம் வரலாம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்ம எடுத்துகிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காஞ்சிகேட் எடுக்கிறது ஒன்று தான், காஞ்சிகேட் எடுத்து ஸ்கொயர் பண்ணுறது ஒன்று தான், ரெண்டு வேல்யூவில் எந்த சேஞ்ச் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் 10 ப்ராப்பர்ட்டிஸ் காஞ்சிகேட் ரிலேட்டடாக இருக்குது. இந்த 10 ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போடும்போது யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இதில் இல்லைங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒன் டைம் 2 டைம் நல்லா வீடியோ பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள் அடிக்கடி. இது ஏதாவது தேவைன்னா நீங்கள் காப்பி பண்ணிங்க. புக்கில் இருக்குது இந்த 10 ப்ராப்பர்ட்டிஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுடைய +2 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.